அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா 1952 இருந்து 2025 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1952 2025 வரைக்கும் 3 கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. ஒன்று காங்கிரஸு, இன்னொன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த 3 கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1952 இருந்து 1954 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் அவங்க தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா 1954 இருந்து 1963 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போனதில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்களே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா கிராமமாக பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சார். மதிய உணவு திட்டத்தை கொண்டுக்கிட்டு வந்தார். எண்ணற்ற பாலங்கள் கட்டினார். இப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடித்தளமிட்ட த கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி புரிஞ்சார். அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னா பத்வச்சலம் அவர் காங்கிரஸ் சார்பில் தான் 1963 இருந்து 67 வரைக்கும் பத்வச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல்ல ஒரு திராவிட கட்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது. உதயசூரியன் சின்னம். முதலாக சிஎன் அண்ணாதுரை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முதலமைச்சராக வராங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தேசிய கட்சியை மாற்றி ஒரு மாநில கட்சிக்கு தமிழக மக்கள் என்ன செய்கிறாங்க, பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற வச்சு ஆட்சி புரியுதாங்க. உதயசூரியன் சின்னத்தில் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் முதலாக என்ன செய்கிறாங்க, முதலமைச்சராக ஆகிறாங்க. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அடுத்து தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது பார்த்திங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவர் தான். அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாதுரை அவர்கள் தான். அதுக்கடுத்து அவர் தமிழ் மொழி மேலே மிகப்பெரிய ஒரு பற்றாளர். தமிழ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவே என்ன செஞ்சார், ஒரு போராடினவர். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தினார். மாநிலத்தில் மாநில உரிமைகளுக்காக கடைசி வரைக்கும் போராடின ஒரு நபர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். 1967 இருந்து 69 வரைக்கும் ஒரு 2 வருஷம் என்ன செய்கிறாரு, ஆட்சி புரிகிறாரு. அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா முதலாக கருணாநிதி அவர்கள் என்ன செய்கிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க. அதாவது அண்ணா இறந்ததுக்கு அடுத்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. 1969 இருந்து 1976 வரைக்கும் முதலமைச்சராக என்ன செய்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வராங்க. அவர்கள் கொண்டு வந்ததுக்கு அடுத்து பல்வேறான சமூக சீர்திருத்தங்களை கலைஞர் அவர்கள் கொண்டுட்டு வராங்க. கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா சமத்துவபுரம் திட்டம், பெண்களுக்கு சொத்தில் ஒரு தாய் தகப்பனுடைய சொத்தில் ஆண்களுக்கு உரிமை இருப்பது போல் பெண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். மிகப்பெரிய அளவில் ஒரு பலவையான சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் செஞ்சார். அதற்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா 1977 to 87 இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடால் என்ன செய்கிறாருன்னா திமுகவிலேருந்து பிரிஞ்சு அதிமுகங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 72 ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள். 77 இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி தான். அவர் சாவ தண்டிக்கு அவருடைய ஆட்சி தான். 10 வருஷம் யாரும் அசைச்சு கூட என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சிங்கிறது இருந்துச்சு. மக்களுடைய ஒரு செல்வாக்கு பெற்ற நபர் எம்ஜி ராமச்சந்திரன். இன்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு காலத்தால் அழிக்க முடியாத பேர் அப்படின்னா அது எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பேர் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறான நலத்திட்டங்கள் செஞ்சார். காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார்னா அதை சத்துணவு திட்டம் ஆகினது பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பல்வேறான மாற்றங்களை கொண்டு வந்ததில் அவருடைய
பங்களிப்புங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஏழைகளுக்காக ஆட்சி பண்ணார். அதாவது ஏழைகள் நடுத்தர மக்களுக்காக ஆட்சி செஞ்சவர், மீனவர்கள், இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை நடத்தினவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடத்தினார். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் இறந்ததுக்கு அடுத்து ஒரு சிறிது காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதற்கு அடுத்தாப்பில் 1989 to 1991 திரும்பவும் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் ஆட்சி புரியுதாங்க. ஒரு 2 வருஷம் ஆட்சி புரியுதாங்க. திருப்பி வந்து ஒரு எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வந்த உடனே திமுக ஆட்சி வந்து கலைக்கப்பட்டு 1991 திரும்பவும் எலெக்ஷன் வரும்போது ரெட்டலை வந்து ஆட்சி புரியுது. முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து முதலாக பொறுப்பேற்கிறாங்க. இந்த 2 ஆண்டு காலம், அதாவது 89லேருந்து 91 வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பல்வேறான நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக எம்ஜிஆர் இறந்ததுக்கு அடுத்து ஜெயலலிதாவை அரசியலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு பல வகையான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி, அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலாக 1991 பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சி வந்து புரியுதாங்க. அதற்கு அடுத்து வந்து திரும்பவும் 1996 வந்து உதயசூரியன் சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறுதாங்க. திமுக மாபெரும் வெற்றி பெறுது. வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவே தோற்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுதாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 2001 அதிமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி அடுத்து திரும்பவும் அதிமுக ஆட்சி மாறி வருது. இந்த 2001 அதிமுக ஜெயித்த உடனே முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்காங்க. ஆனால் பதவியேற்ற ஒரு சில காலங்கள்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸில் வந்து அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ முதலாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஜெயலலிதாவை தவிர இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர இன்னொரு நபராக முதலமைச்சராக வரதுக்கு ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கி, அப்போ அதில் வந்து முக்கியமான சீனியர்ஸ் வந்து முதலமைச்சர் ஆவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா KA செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி பல பேருடைய பேர் வந்து அப்போவுமே அடிபட்டுச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதபடி பார்த்திங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. முதலாக பன்னீர்செல்வம் அப்போ தான் முதலாக எம்எல்ஏ ஆகிறாரு. அந்த எம்எல்ஏ ஆன அந்த வருஷத்திலே என்ன செய்கிறாருன்னா முதலமைச்சராகவும் பதவியேற்கிறாரு. கிட்டத்தட்ட 2001 2002 வரைக்கும் முதலமைச்சராக அவர் பதவியேற்கார். திரும்பவும் ஜெயலலிதா அவர்கள் 2002 வந்து என்ன செய்கிறாங்க, முதலமைச்சராக திரும்பவும் பதவியேற்கிறாங்க. 2002 to 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கிறாங்க. திரும்ப 2006 திரும்பவும் பார்த்திங்கன்னா திமுக தான் ஜெயிக்கி உதயசூரியன் சின்னத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்கிறாரு. ஆனால் இந்த ஆட்சியில் இந்த 2006 தடவை ஜெயிக்கும் போது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 118 தொகுதி தனி மெஜாரிட்டி வேணும். ஆனால் வெறும் 96 தொகுதி அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதனால் காங்கிரஸோட உதவியோட பாமகவோட கூட்டணி இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் என்ன செஞ்சாங்க, திமுக ஆட்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2006 to 2011 திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இலவசங்கள் வந்து அள்ளி இறைக்கப்பட்டது. இந்த 2006 தான் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து டிவி எல்லாம் கொடுத்தாங்க. டிவி, கேஸ் அடுப்பு இதெல்லாம் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2006 தான் கொடுத்தாங்க. அதற்கு அடுத்து